சுவாசம் பதிப்பகம் வழங்கும் சக்திவேல் ராஜ்குமாரின் பிரதாப் நாமா புத்தகம். முகலாயர்களை எதிர்த்து போராடிய ராஜபுத்திர மாவீரர் ராணா பிரதாப்பின் வீர வரலாறு. புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார், சமீபத்தில் பாகிஸ்தான் அதிபராக இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷரீஃப் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை மிகப்பெரிய அளவில் ஜியோ பாலிட்டிக்ஸ் அரசியலில் பேசப்படுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை தோற்கடித்து பாகிஸ்தானை மகத்தான நாடாக மாற்றுவேன், அப்படி இல்லை என்றால் என்னுடைய பெயரையே மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இது மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் அவர் பேரை மாற்றிக்கிட்டதே இல்லை இது வரைக்கும். சரி, அப்படியே இந்த அறிக்கையை நான் முகாந்திர அளவில் நான் ஏற்றுக்கொண்டாலும் எப்படி இந்தியாவோட பெரிய இதுவாக மாற்றுவார்? அவர் குறிப்பிட்டு சொல்கிறது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். ஓகே, நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 28 மாநிலங்கள் இருக்குது. மகாராஷ்டிராவோட மொத்த ஜிடிபி பாகிஸ்தானோட மொத்த ஜிடிபியோட, அதாவது அவர்களோட உற்பத்தி திறனோட வருவாயோட ஒரு ஆண்டுக்கான வருவாய் மகாராஷ்டிராவோட வருவாய் பாகிஸ்தான் வருவாயோட அதிகம். முதல்ல மகாராஷ்டிராவை மிஞ்சட்டும், அதுக்கப்புறம் இந்தியாவை மிஞ்சறதுக்கு அவங்க பார்க்கட்டும். ஒரு மாநிலத்தை கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? மாநிலத்தில் கூட போட்டி போட முடியல அவங்களாலன்னு சொல்கிறேன். $325 பில்லியன் பாகிஸ்தானோட ஜிடிபி. ஓகே, இன்று இந்த ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி 3.2% இருக்கக்கூடும் என்று வேர்ல்ட் பேங்க் சொல்லுகிறது. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறது. அப்போனா நீங்கள் 6.5 எங்க, 3.2 எங்க? டபுள் இல்லையா? இல்லை, இந்த இப்போ 2004 வரைக்குமே அவங்க இந்தியா கூட ஓரளவுக்கு கம்பீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது பர் கேப்டியா இன்கம்ல கம்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பர் கேப்டியா இன்கம் இந்தியா எவ்வளவு தெரியுமா? சுமார் $2,700. $2,700 ஒரு ஆண்டுக்கான வருமானம். அது மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணால் அது ரொம்ப குறைவு தான். ஆனால் பாகிஸ்தான் எவ்வளோ தெரியுமா? 1,300. அவங்கள விட நம்ம பெட்டராக தான் இருக்கும்னு சொல்கிறீங்க. டபுள். பொருளாதார அடிப்படையில் எடுத்து பார்த்தால் இந்தியா கிட்டத்தட்ட $4 ட்ரில்லியன் எக்கானமி. பாகிஸ்தானோட மொத்த எக்கானமி $325 பில்லியன். எப்படி வர முடியும்? இல்லை சார், அவர் இப்படி ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூஎனில் ஐநா சபையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பேசும் பொழுது காஷ்மீர் மக்கள் அவங்களுடைய சுதந்திரம் இல்லாமல் இருக்காங்க, அவங்கள இந்தியா ரொம்ப அடக்கி. எந்த பக்கம் காஷ்மீர்னு சொன்னாரா? இந்தியா ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர் பகுதியில் அப்படின்னு ஒரு காஷ்மீரே எனக்கு தெரிஞ்சு இல்லையே. அவர் அப்படி சொல்றாரு சார். அப்படின்னு ஒரு காஷ்மீரே இல்லை. there is only ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். பாகிஸ்தான் மனித மீறல்களை பற்றியோ இல்லை ஜனநாயகத்தை பற்றியோ இல்லை மக்கள் உரிமைகளை பற்றியோ பேச அருகதையற்ற நாடு. அப்படி அவங்களுக்கு அருகதை இருந்தால் இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் அந்த சைடு பாகிஸ்தானில் கைவர் பக்தூன்வால என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் போய் எட்டி பார்க்கட்டும், இல்லை பலூச்சிஸ்தானில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கட்டும். அதை பற்றி தான் சார் நம்ம கேட்கணும்னு இருந்தோம். பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது ஏற்கனவே, அதாவது வரலாற்று ரீதியாகவே நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பேசியிருக்கோம். அவங்க எப்போவுமே இந்தியா கூட சேரணும் அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தனி நாடாக போக போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கூட அந்த பகுதியை சேர்ந்த ஒரு எம்பி நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இது எதை சார் காட்டுது? இந்த பிரச்சனைகளை எல்லாம் திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா கூட வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்களா? அப்படி தான் சொல்லணும். சரி, வம்பிழுத்தா என்ன ஆக போகுது? இல்லை, அவங்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கு இந்தியா மேலே கையை காட்டுறாங்க. சிம்பிள் லாஜிக்குங்க. இப்போ இல்லை, பாகிஸ்தான் பிறந்த நாள் முதல், அதாவது உருவான நாள் முதல் இந்தியா மீது தப்பு கூறிக்கொண்டு தான் அவர்கள் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். அப்படியும் பார்த்தா ஒன்றா இருந்தாங்கன்னு பார்த்தா இல்லை, 71 துண்டாடப்பட்டது. ஸோ என்றைக்குமே இன்னொருத்த மேலே தப்பு சொல்லிட்டு நீங்கள் குதிரை சவாரி செய்ய முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை நாள் வெளியால் அவன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், இவன் இன்றைக்கி எனக்கு கீழே தள்ளி விட்டான், இவன் என் வண்டியில் பெட்ரோல் திருட்டு, எத்தனை நாள் நீங்கள் போய் சொல்ல முடியும்? ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இல்லை, இதை மற்றவங்க நம்புறாங்களா அப்படிங்கிறது கேள்விதான். ஆனால் பாகிஸ்தான் மக்கள் இதை நம்புறாங்களா? பாகிஸ்தான் மக்கள் நம்புறதா இருந்தால் ஏன் பலூச்சிஸ்தானில் கிளர்ச்சி வெடிக்குது? இல்லை, இந்த பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு நாடாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, சாத்தியக்கூறுகள் இருக்கா? இன்றைய நிலைமையில் சாத்தியக்கூறுகள் அதற்கு கம்மியாக இருந்தாலும் பலூச்சிஸ்தானில் பாகிஸ்தான் அரசின் கட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில்
வெகுவாக குறைந்துள்ளது. ஓகே. முன்னளவுக்கு இப்போ அவங்களால கட்டுப்படுத்த முடியல. குறிப்பிட்டு சொல்லணும்னா மக்ரான் கோஸ்ட் அப்படின்னுவாங்க, கீழே அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், இல்லை கிலாத் அதாவது சிந்த ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ட் அது, அந்த கிலாத் டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த கோஸ்ட் ஒட்டி இருக்கிற பகுதிகள்லையும் பாகிஸ்தான் முழுமையாக பாகிஸ்தான் அரசும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளும் கட்டுப்பாட்டை இழந்துள்ளன. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாவட்டங்கள் வந்து பலுசிஸ்தான் கூட இணைய தயாராக இருக்காங்க. அந்த பகுதி தான் பலுசிஸ்தான் சொல்கிறோம். நாங்கள் இப்போ நினச்சா கூட UN எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாகிஸ்தான் என்ன சொல்லுது, இவருக்கு பின்னாடி இந்தியா செயல்படுது, இந்தியா தான் அந்த பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க அப்படிங்கிற. மௌலானா ஃபசிலுர் ரஹ்மான் அவ்வளோ முட்டாள்தனமான ஒரு ஆளும் அல்ல, அவருக்கு வந்து புரியாமல் பேசுபவன் அவரும் அல்ல. அவருக்கு ஏதோ ஒரு அரசியல் தேவைக்காக இதை வேணுமென்றே இதை பேசியுள்ளார். ஆனால் உண்மை நிலவரம் பலூச்சிஸ்தானில் இன்னைக்கு எப்படி இருக்குடான்னா, ஒரு பக்கம் வந்து அவங்களோட சீஃப் மினிஸ்டர் ஷர்ஃபராஸ் புக்தி ஒரு கையால் ஆகாத நபர். அவருக்கே வந்து பலூச்சிஸ்தானில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. பலூச்சிஸ்தான் நார்த்தில் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி பாப்புலேஷனும் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து புஷ்தூன் பாப்புலேஷனும் இருக்குது. சவுத் பக்கம் வந்தீங்கன்னா, ஈரான் பக்கம் போனீங்கன்னா, அது மிகப்பெரிய அளவில் வந்து பலூச் மக்களோட பாப்புலேஷன் தான் அதிகம். பலூச்சி மொழி பேசுகிறவங்க, பலூச்சி கலாச்சாரத்தை பின்பற்றும் மக்கள், அவங்க வந்து ஓரளவுக்கு அது செக்குலர் கல்ச்சர் அப்படின்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள வந்து தனித்தன்மை வாய்ந்த ஒரு கலாச்சாரமும் கோட்பாடும் கொண்டவர்கள் அந்த பலூச்சி மக்கள். அவர்களை இந்த பஞ்சாபிகள் டாமினேட் செய்கிறத அவங்க விரும்புறதில்லை. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் ஆர்மியில் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா 10 கோர் கமாண்ட் அப்படின்னுவோம். பாகிஸ்தான் ஆர்மி வந்து 10 கோர் அப்படின்னு, ஒரு கோர்னா கிட்டத்தட்ட 70,000 பேர் வரைக்கும் இருப்பாங்க, 60,000 to 70,000 பேர் வரைக்கும் இருப்பாங்க இராணுவ வீரர்கள். அதை 10 கோரை பிரிச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட இராணுவத்தோட மொத்த இதே வந்து ஸ்ட்ரென்த் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் வரைக்கும், 6லேருந்து 7 லட்சம் வரைக்கும் இருக்கும் சப்போர்ட் ட்ரூப்ஸ் இல்லாமல். ஸோ இதை வந்து 10 கோராக பிரிச்சிருக்காங்க. அது சில கோர் வந்து வெறும் 50,000 ட்ரூப்ஸும் இருக்கும், சிலதில் 60 இருக்குது, சிலது 70 இருக்குது. இந்த 10 கோர் கமாண்டர்ஸ் எல்லாமே பஞ்சாபிகள். பாகிஸ்தானோட இராணுவ தலைவரும் இராணுவ தளபதியும் பஞ்சாபி. ஸோ எல்லாருமே பஞ்சாபிகளாக இருக்கிறது வந்து இராணுவத்திலையும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு. பலூச்சிஸ்தான் எடுத்து பார்த்தீங்கன்னா 2001 முதல் ஒரு கிளர்ச்சி வெடித்தது பலூச்சிஸ்தானில். அந்த கிளர்ச்சியின் உச்சகட்டம் 2006 11 வரைக்கும் உச்சத்தை தொட்டது. அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் திரும்பியும் அந்த பிரச்சனை வந்து 2020 முதல் 19, இன்னும் சொல்ல போனால் 19 முதல் இன்றைய வரைக்கும் திரும்பியும் இன்னொரு உச்சத்தை தொட்டுள்ளது. இந்த உச்சம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு 2 கோணங்களில் இது நடக்கிறது. ஒரு கோணத்தில் மக்கள் ஆதரவுடன் நடக்கும் போராட்டங்கள், சாத்வீகமான போராட்டங்கள், அதாவது துப்பாக்கி ஏந்தாத பெண்கள். பலூச்சிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட பெண்கள் வந்து அவர்கள் வீதிக்கு வந்து போராடும் அந்த மரபை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் முதல் முறையாக வீதிக்கு வந்து போராடக்கூடிய சூழ்நிலையில் பலூச்சி மக்களை பாகிஸ்தான் இராணுவமும் அரசும் தள்ளப்பட்டது. அது அதோட நீழ்ச்சியை என்ன பார்க்குறோம்னா, இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர், மக்கள் செல்வாக்கூடிய தலைவராக, ஒரு பாகிஸ்தான் அரசை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைவராக மாறியுள்ளார் ஒரு பெண், மெஹ்ரான் பலூச் என்ற ஒரு அவங்க டாக்டர், பேசிக்கலி MBBS டாக்டர். அவங்க வந்து ஒரு பெரிய தலைவராக மாறியிருக்காங்க. அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அவங்க இஸ்லாமாபாத்துக்கு போயிட்டு கேள்வி எழுப்ப போகும்போது இதே பாகிஸ்தான் இராணுவமும் பாதுகாப்பு படைகளும் என்ன பண்ணாங்க, அவர்கள் மீது நல்ல குளிர்காலத்தில் அவர்கள் போட்டிருந்த டென்ட் அது மேலேயே தண்ணீரை பீச்சி அடித்தார்கள், அவர்கள் போராட்டத்தை தகர்க்க வேண்டும் என்று. ஆனால் இன்னைக்கு பலூச்சிஸ்தானோட நிலைமை என்னன்னா, அவங்க வந்து நான் பப்ளிக் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன்னு சொன்னால், பலூச்சிஸ்தான் வந்து நிலப்பரப்பு அதிகம், மக்கள் தொகை கம்மியான ஒரு மாநிலம். ஆமாம் சார், அதை அவங்க இன்னொன்று இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 1 கோடி பேர் தான் இருக்கீங்க, மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 24 to 25 கோடி மக்கள் பாகிஸ்தானில் மற்ற பகுதிகளில் வசிக்கிறாங்க, நீங்கள் எங்கள் கூட மோதி ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடக்குமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மைதானா சார்?
பலூச்சிஸ்தான் இன்சர்ஜென்சி இது ஒன்றும் புதுசு இல்லையே. 1956 நடந்திருக்கு, 67 கிட்ட நடந்திருக்கு, 70களில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பலுச்சிஸ்தான் மக்கள் தாக்கப்படுறாங்க தொடர்ந்து. பலூச்சிஸ்தானோட மக்களுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் நடந்த கிளர்ச்சிகள் வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை சார், கிளர்ச்சி அப்படின்னா இவங்களும் எதிர்த்து போராடணும். இவங்க தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறனால தான் கிளர்ச்சியை வெடிக்கல. போராடிட்டு தான் இருக்காங்க. போராட்டங்கள் நடந்து இருக்கின்றது. அது அடக்குமுறை கொண்டு பாகிஸ்தான் அரசு அதை கையாண்டுள்ளது. அதுக்கு இராணுவ அடக்குமுறை மிகப்பெரிய காரணம். அக்பர் புக்தி போன்ற ஒரு சிறந்த ஒரு தலைவரை, முன்னாள் பலூச்சிஸ்தான் முதல்வரை கொன்னாங்க. 2006 நினைக்கிறேன் நான். அவர் பதுங்கி இருந்து ஒரு கொரில்லா போர் நடத்தி கொண்டிருந்தார். அதுக்கு அவரை திட்டமிட்டு பர்வேஸ் முஷரஃப் காலகட்டத்தில் அவர் தாக்கப்பட்டு அவர் கிட்டத்தட்ட 70 வயது முதியவரை கொன்னாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு பக்கம் பலூச் லிபரேஷன் ஆர்மி BLA ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் மெஹரங் பலூச்சோட சிவிலியன் மூமெண்ட், பலூச் ஏக்ஜதி கவுன்சில் அப்படின்வாங்க, பலூச் யூனிட்டி கவுன்சில், அதோட மீனிங் ஒருங்கிணைந்த கவுன்சில், பலூச் ஒருங்கிணைந்த கவுன்சில். ஓகே, அவங்க ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை மக்கள் போராட்டமாக, துப்பாக்கி ஏந்தாத அறவழி போராட்டமாக இதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மேலே கை வச்சா இவங்க தாக்குதல்களை ஈடுபடுவாங்க. இவங்க மேலே கை வைக்க போனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒன்றுத்துக்கு ஒன்று சப்போர்ட்டிவாக நடந்துட்டு இருக்கிற ஒரு மூமெண்ட்டாக மாறிட்டு இருக்கு. இது தெரிஞ்சு மாறினதில்லை, அவங்க 2 பேரும் பேசி வச்சு பண்ணதில்லை. அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டதுனால ஒன்றுத்துக்கு ஒன்று சப்போர்ட்டாக மாறிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒரு குழப்பத்தில் இருக்கிறது. எப்படி கையாளணும்னு தெரியல. இந்த தனிநாடு கோரிக்கை அவங்களுக்கு ஒரு தலைவலியாக தான் இருக்குது, பெரிய தலைவலியாக இருக்குது. ஒரு பக்கம் எந்த தலைவலி அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இவங்க, அதாவது தாலிபான்கள் அவங்க அவங்களுடைய ட்ரூப்ஸ்லாம் அங்கே ரொம்ப குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுமே பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய இப்போ கைபர் பக்துன்வான்ற பகுதி சர்ச்சைக்குரிய பகுதி தானே. என்றைக்குமே அதை ஹைப்போதெட்டிக்கல் பார்டர் தானே அவங்க சொல்கிறாங்க. இல்லை சார், முதல்ல இருந்ததை விட இப்போ அதிகமான ட்ரூப் வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது சார். ஹைப்போதெட்டிக்கல் பார்டர் தானே. தாலிபான்கள் அதை ஒரு எல்லை பகுதியாகவே ஏற்றுக்கொள்ளவில்லையே. அது அவங்களோட ஏரியான்னு சொல்கிறாங்களா? அந்த பார்டரைய துரந்து லைனே 1890களில் கிழிக்கப்பட்ட, அந்த பிரிட்டிஷால் கிழிக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதியை என்றுமே ஆப்கானிஸ்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளலையே. இது பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு துரந்து லைனை மார்ட்டிமேர் டொரேந்தன்ற ஒரு வெள்ளைக்காரர் கிழித்த ஒரு கோடு அது. அந்த கோடு எந்த விதத்திலையும் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த லைன் பேர் ஹைப்போதெட்டிக்கல், அதாவது பேரளவில் இல்லை, அடிப்படையாக ஒரு புரிதலுக்காக ஏற்பட்ட ஒரு எல்லைக்கோடை தவிர்த்து அது 2 மக்களையும் பிரிக்கக்கூடிய எல்லைக்கோடாக அவங்க பார்க்கலையே. இல்லை சார், அடிப்படையாக ஒரு புரிதலுக்காக போட்டிருந்தாலுமே அதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ட்ரூப்போட எண்ணிக்கையை விட இப்போ அதிகமாக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிரச்சனைனா அங்கே இதே மாதிரி பலூச்சிஸ்தானில் என்ன மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கோ அதே மூவ்மெண்ட் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ 2 பக்கமும் மிகப்பெரிய தலைவலி இருக்குது பாகிஸ்தான் தேரிக்கே மெஹ்ஃபூஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மூவ்மெண்ட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேரிக்கே தாலிபான் பாகிஸ்தான் TTP, பாகிஸ்தான் தேரிக்கே மெஹ்ஃபூஸ் அப்படின்றது இளைஞர்களாலும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த மூவ்மெண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க. இது அறவழி போராட்டமாக நடந்துட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ தாலிபான்களுக்கு முதல்ல அதிகப்படியான எதிர்ப்பு இருந்தது, இப்போ அது மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது, அது உண்மைதானா சார்? தேரிக்கே தாலிபானுக்கு இன்னைக்கு செல்வாக்கு வளர்ந்துட்டு இருக்கு கைபர் பக்துன்வா ரீஜன், அந்த ஏரியா மக்கள் கிட்ட. கைபர் பக்துன்வா ரீஜன்ல அதுக்கான காரணம் என்ன சார்? நீங்க சொன்ன மாதிரி அறவழி போராட்டம் மட்டும்தானா, இல்ல அறவழி போராட்டம்? ரெண்டாவது பகிஸ்தான்ல பஞ்சாபி இராணுவத்துக்காக ஆர்மி பாகிஸ்தான் இராணுவமா இல்ல பஞ்சாபி இராணுவமான்ற ஒரு கேள்வி உண்டாகி இருக்கிறது. இது பஞ்சாபி இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கருதப்படுவதால் அந்த இராணுவத்தை செல்வாக்கு இழந்து கொண்டு இருக்கிறது. பாகிஸ்தானை பிணைப்பால் அதுக்கென்று ஒரு கலாச்சாரமோ இல்லை, கலாச்சாரமோ அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை. அதை பிணைக்கிறது எது? பாகிஸ்தானை ஒரு நாடாக பிணைக்கிறது எது? மதம்னு சொல்லலாம். மதமும் இராணுவமும் அமெரிக்காவோட பணமும். இது 3 இல்லைன்னா பாகிஸ்தான் இல்லை. அல்ல ஆர்மி அண்ட் அமெரிக்கா மதத்தாலும் இராணுவத்தாலும் அமெரிக்க பணத்தாலும் ஒன்றாக்கப்பட்டு நிற்கும் நாடு பாகிஸ்தான்.
நேற்று கூட ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய $357 மில்லியன் பணம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லைன்னா அவங்களால நடக்க முடியாது. பாகிஸ்தான் வந்து ஒரு அணுகுண்டு இருக்கிற நாடுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதை வந்து ஆனால் ரொம்ப ப்ளே பண்ணிட்டாங்க. என்கிட்ட அணுகுண்டு இருக்கு, என்கிட்ட அணுகுண்டு இருக்கு, என்கிட்ட அணுகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைமுக்கு மேலே அதை படம் போட்டு காட்ட முடியல அவங்களால. அதை எல்லாரும் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. உண்மையில அணுகுண்டு இல்லை இருக்கு, அணுகுண்டு சக்தி உள்ள நாடு தான். பட் அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு ப்ளே பண்ண முடியும்? முதல்ல வந்து அவங்களோட பூகோள அடிப்படையில் அவர்களோட நாட்டோட நிலப்பரப்பை யூஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் வெஸ்ட் ஏஷியா, இந்த பக்கம் சவுத் ஏஷியா, இந்த மொத்த நிலப்பரப்புக்கு நடுவில் இருக்கும் நாடு, அந்த பக்கம் ரஷ்யா வரைக்கும் எங்களால் போக முடியும். அவங்களோட பொசிஷனை யூஸ் பண்ணி பணத்தை வசூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வச்சிருக்கிற அணுகுண்டை யூஸ் பண்ணி உலகத்தை அச்சுறுத்தினாங்க. எத்தனை நாள் இதையே சொல்லி அச்சுறுத்திட்டு இருக்க முடியும்? ட்ரம்ப் அவர்கள் மற்ற எல்லா நாடுகளுக்கும் யூஎஸ்ஏட வந்து கம்மி பண்ணுறாரு, இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேன்னு கூட சொல்கிறாரு. ஆனால் பாகிஸ்தான் கூட மட்டும் ஏன் அவர் நெருக்கம் காட்டுறாரு? இதுக்கு எது காரணம்? எவ்வளோ எய்டை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய நாடுகளுக்கு குறிப்பிட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லப்பட்ட நாடுகள் வந்து சில நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகளுக்கு யூஎஸ்ஏட் நம்மளே வேணாம்னு சொல்கிறோம். பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உற்பத்தி திறன் வந்து இன்னும் சொல்லப்போனால் 2 முக்கியமான உற்பத்திகள் அவர்கள். ஒன்று தீவிரவாதிகள், இன்னொன்று சைனாக்கு அனுப்பும் கழுதை. வேற எதுவும் உற்பத்தி விவசாயம் அப்படி எதுவுமே இல்லை. முன்ன இருந்த விவசாயம் இன்னைக்கு மொத்தமாக காலி பாகிஸ்தானில். ஒரு காலத்தில் பாகிஸ்தானி அரிசி அதிகமாக விளைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அரிசியும் வெளியில இருந்து உற்பத்தி வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். வெங்காயம் அங்கே அதிகமாக விளையுதுன்னு சொல்கிறாங்களே. அது மகாராஷ்டிராவோட கம்மியாக தான் விளையுது. நிறைய வந்து இந்தியாவிலேருந்து வாங்குறாங்க அவங்க. அதை தவிர்த்து பாகிஸ்தானில் உற்பத்தி அப்படின்னு இருக்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா அவர்களோட இராணுவ கருவிகள் சிலது உற்பத்தி பண்ணுறாங்க. அது பங்களாதேஷ் போன்ற நாடுகள் வாங்கவும் செய்கின்றன. அதை தவிர்த்து நம்ம பாகிஸ்தான் உற்பத்தி பண்ணுறதை எடுத்து பார்த்திங்கன்னா காட்டன் வெளியிலேருந்து வாங்கி லெனின் ஃபேப்ரிக்கை வந்து உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. இப்போது அதுக்கு போடுற டேக்ஸ் என்ன, பாகிஸ்தான் போடுற டேக்ஸ் என்னன்னு பார்த்து அதோட இந்த டேரிஃப் வார் நடக்குது பார்த்தீங்களா. அமெரிக்கா நீ வந்து $100 போட்டேன்னா என் பொருள் மேலே டேக்ஸு, நான் அதுக்கு ஈக்குவலான டேரிஃப் உன் பொருள் மேலேயும் போடுவேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதால் பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய பின்விளைவு என்னன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஸோ பாகிஸ்தானோட பொருளாதாரம் ஒரு நாசுக்கான கட்டத்தில் உள்ளது. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் பாகிஸ்தானோட பொருளாதாரம். 24 முறை வேர்ல்ட் பேங்க்கு அணுகி விட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் இப்போ பலூச்சிஸ்தான் பிரச்சனையில் வந்து அவர்களுக்கு இருக்கும் இன்னொரு மிகப்பெரிய தலைவலி, சைனா பலூச்சிஸ்தானில் மிகப்பெரிய அளவில் பணம் போட்டு இருக்கிறது. பலூச்சிஸ்தான் மூலமாக தான் அவங்க கொதர் போர்ட்டுக்கு செல்ல வேண்டும் என்று பெரிய அளவில் பணத்தை செலவழித்துள்ளார்கள். சார், நம்ம ஒரு சில தகவல்கள் கேள்விப்பட்டோம். பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் சைனா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு சொல்ல. அதனால தான் கோபமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே யாரும் வந்து பணியாட்கள் பலூச்சி மக்களை எடுக்கிறது இல்லை. சைனாக்காரர்கள் வந்து அங்கே வேலை செய்கிறார்கள். ஓகே, பஞ்சாபிகளும் இருக்காங்க. பஞ்சாபிகள் வந்து கம்மி. பஞ்சாபிகள் பாதுகாப்பு பணி இதில் தான் ஈடுபடுறாங்க. சீன இன்ஜினியர்கள், சீன பொறியாளர்கள் இவங்க தான் அதிகம் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க மேலே தாக்குதல்கள் அதிகமாக நடக்குது. இது வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக தான் இருக்குது. சப்போஸ் இப்போது பலூச்சிஸ்தானில் எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, பலூச்சிஸ்தானில் வந்து கனிம வளங்கள் அதிகமாக இருக்கிறது. தாமிரம், தங்கம் அதெல்லாம் அதிகமாக இருக்குது. லித்தியம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நாளைக்கு அமெரிக்கா கருதுச்சுன்னா பலூச்சிஸ்தான் தனி நாடை போட்டோம், இதால் நம்மளுக்கு நல்லது தான் சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு நிலைப்பாடு எடுத்து நடக்கட்டும்னு சொல்லி விட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி சைனா கைப்பற்ற மாட்டாங்களா சார்? சைனா எப்படி கைப்பற்ற முடியும்? சைனால எப்படி வர முடியும்? இல்லை, இப்போவே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தானே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. எப்படி அவங்களால அதை கையகப்படுத்திக்க முடியும்? இந்த பக்கம் பாகிஸ்தானோட சப்போர்ட் இருக்குல்ல சார். ராணுவத்தை எப்படி இறக்க முடியும்? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 டிஸ்ட்ரிக்ட் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்கிற நிலைமைக்கு வந்து விட்டது. கடல் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. அதாவது மக்ரான் கோஸ்ட் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லி தெரிய வருது. இன்னொரு பக்கம் வந்து சப்போஸ் உலக வல்லரசுகள் எல்லாம் ரஷ்யா, அமெரிக்கா இவங்கெல்லாம் டிசைட் பண்ணுறாங்க பலூச்சிஸ்தான் தனி நாடாக ஆக்கணும்னு சொல்லிட்டு. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தனி நாடாக மாறத்துக்கான சாத்தியக்கூறு அதிகம். பாகிஸ்தான் இதை நிறுத்த முடியாது. பாகிஸ்தான் நிறுத்தும் சூழ்நிலையிலும் இல்லை. ஏன்னா பாகிஸ்தானோட பொருளாதாரம் அப்படி இருக்குது. அரசியல் கட்டுப்பாடு அவர்களுக்கு சுத்தமாக இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷஃப்ராஸ் புக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பலூச்சிஸ்தானோட முதல்வர்
ஒரு எதுக்கும் கையாலாகாத ஒரு முதல்வர். அவர் தவிர்த்து பாகிஸ்தானில் அங்கேருந்து வரக்கூடிய முக்கியமான தலைவர்னு எடுத்து பார்த்தோம்னா அக்தர் மேங்கல்னு சொல்லிட்டு ஒரு செனேட்டர் இருக்கார். அக்தர் மேங்கல் வந்து மெஹ்ரான் பலூச்சோட அஜிடேஷனை வந்து நானே நேராக ஒரு முன்னாள் முதல்வர் வந்து நான் நேராக போய் மெஹ்ரான் பலூச்சை சந்திக்கிறேன்னு சொல்கிறாருன்னா, அப்போ மெஹ்ரான் பலூச்சோட கை ஓங்கி இருக்கா இல்லை இறங்கி இருக்கா? அவர் செனேட்டர்னா ஒரு முக்கியமான எம்பி, கவர்னர் மாதிரியும் சொல்லலாம். எம்பி ராஜ்யசபா எம்பின்னு வச்சுக்கோங்க. அவரே போயிட்டு நான் நேராக போய் அவங்கள சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் இது? அதே மாதிரி இவங்க பேரலாக வளர்த்து விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சஞ்சராணின்னு சொல்லிட்டு ஒரு லீடர் இருக்கார். பட் ஹீ இஸ் நாட் கெட்டிங் எனி சப்போர்ட். அவருக்கு எந்த ஒரு ஆதரவும் மக்கள் ஆதரவும் கிடைக்க மாட்டேங்கிறது. பாகிஸ்தான் இராணுவத்தால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் பலூச்சிஸ்தானில் ஆதரவு இல்லை. அன்வருல்லா கக்கர்னு சொல்லிட்டு தற்காலிக பாகிஸ்தான் பிரதமராக சில நாட்கள் இருந்தார். இந்த ஷாபாஸ் ஷெரீஃப் அரசு முடிஞ்சு தேர்தல் நடக்கும் வரை அவர் தற்காலிக பிரதமர் ஆக்கப்பட்டார். அதுக்கப்புறம் திரும்பி ஷாபாஸ் ஷெரீஃப் அரசு தொடர்கிறது. இந்த தற்காலிக பிரதமராக இருந்தவர், அவருக்கும் ஒரு அரசியல் செல்வாக்கு இல்லை. ஸோ அங்கே பாகிஸ்தான் ஆர்மியோட ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் ஆர்மியோட எல்லா முயற்சிகளும் பிரயோஜனம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஸோ பலூச்சிஸ்தானோட நிலைமை வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட இருந்து கட்டுப்பாட்டிலிருந்து மெதுவாக கை நழுவி கொண்டு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து கைவர் பக்துன்வாவுக்கும் அதுக்கும் பார்டர் இருக்கு பலூச்சிஸ்தான். அங்கேயும் இதே நிலைமை தொடர்கிறது. ஓகே. இந்த நிலைமை எது வரைக்கும் தொடர்றதுன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானுக்கு நேர் மாறான ஒரு கொள்கை கொண்ட நாடாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஸோ நாளைக்கு அவங்க வந்து இது மொத்த ஏரியாவுக்கும் சப்போர்ட் பண்ணலாம் இல்லை? பண்ணலாமா பண்ண முடியாதா? கண்டிப்பாக. அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ட்ரம்ப் அதிகரித்துள்ளார். எய்டை மாதம் கொடுக்கக்கூடிய எய்டை வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ பாகிஸ்தான் என்ற நாடு பொருளாதார அடிப்படையிலும் சரி பாதுகாப்பு அடிப்படையிலும் சரி பஞ்சாபி நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது நம்ம பஞ்சாப் இல்லை, அவங்க சைடு பஞ்சாப், பஞ்சாப் நாடா. ஒரு புரிதலுக்காக ஒரு கேள்வி கேட்குறோம் சார். இப்போ பஞ்சாபிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது சார் பாகிஸ்தானில்? அதிகமான பர்சன்டேஜ் அவங்க தான் இருக்காங்க. அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி இராணுவத்திலையும் இருக்காங்க. இராணுவத்தில் கிட்டத்தட்ட 67% பஞ்சாபிகள். அதனால் அங்கே ஒரு இனப்போர் மாதிரியே இருக்குது, அப்படி தானே சார்? பாகிஸ்தான் வந்து என்றைக்குமே வந்து அவங்களோட மற்ற மக்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு அந்த மதிப்போ செல்வாக்கோ கொடுக்கல. அது அவர்கள் செய்த பெரிய தவறு. பஞ்சாபிகளுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. எப்பயுமே அது உண்டு. இன்னைக்கு நான் சொன்ன இந்த கோர் கமாண்டர்ஸ் விஷயம், மொத்த கோர் கமாண்டர்ஸும் பஞ்சாபிக்களாக இருந்தால் அவங்க வந்து மற்றவர்களை எப்படி பார்ப்பாங்க? ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து பாகிஸ்தானில் வந்து பலூச் பிரச்சனைன்றது வந்து இது தொடரும் என்பதோட இது ஒரு பாகிஸ்தானோட உள்நாட்டு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்ற நிலையை எட்டிவிட்டது. இதுவரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பிரச்சனை கட்டுக்கடுங்காத பிரச்சனையாக மாறக்கூடிய சூழ்நிலை எட்டிவிட்டது. இது வெறும் துப்பாக்கி ஏந்திய போராளிகள் மற்றும் இருக்கும் பிரச்சனையாக இருந்த கட்டத்தில் தாண்டி மக்கள் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்றைய அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு வெளிநாட்டு சக்திகளின் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா இன்னும் கிளாரிட்டி இல்லை. சைனா மொத்தம்தான் இதுக்கு அப்போசிஷன் நிற்குது. இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுது. பலூச் ப்ராப்ளம் தான் சப்போர்ட் பண்ணுது. இன் சென்ஸ் ஐடியாலஜிக்கலாக, அதாவது கொள்கை அடிப்படையில் அவர்களோட தேவையை வந்து நம்ம அங்கீகரிக்கிறோம். பலூச் மக்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம். ஆதரவு கொடுக்குறோம். அதாவது கொள்கை அடிப்படையில் ஓகே அங்கீகரிக்கிறோம். மற்ற அடிப்படைகள் வந்து அது அரசாங்கத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்மளுக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. மற்ற விஷயங்கள் எடுத்து பார்த்தோன்னாலும் அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன இருக்க போகிறது, மற்ற நாடுகளின் நிலைப்பாடு என்னவா இருக்க போகிறது என்று காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் ஒன்று நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த மொத்த பிரச்சனையிலையும் வந்து இது மக்கள் பிரச்சனையாக மாறும்போது மெதுவாக அரசாங்கத்து கையில் இருந்து பலூச்சிஸ்தான் கட்டுப்பாடு கம்மியாகிக்கொண்டே போகும். அந்த கம்மியாகும் சூழ்நிலையில் இது வெறும் மக்கள் பிரச்சனை அல்ல, பாதுகாப்பு பிரச்சனை அல்ல, இது சர்வதேச பிரச்சனையாக மாறும். அந்த காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை, கூடிய சீக்கிரம் இது நடக்கப் போகிறது. ஓகே சார், எங்களோடு இணைந்து பலூச்சிஸ்தான் குறித்தும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக பேசுனீங்க. எங்களோடு இணைந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.
நன்றி, ஜெயஹிந்த். ஜெயஹிந்த். இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா மேம்? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.